சேலம் சூரமங்கலத்தில் நடைபெற்று வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். நம் கட்சிக்காக, நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது. நம் கட்சிக்காகவும் நாம் சமுதாயத்திற்காகவும் நான் அமைதியாக சுமந்து கொண்டிருக்கின்றேன். ஆயினும் நம் கட்சி இன்று தமிழ்நாட்டிலே எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறது. இந்தியாவிற்கு எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சி நம் கட்சி. இன்னும் நாம் தொடர்ந்து செய்வோம், நாம் செய்ய இருக்கின்றோம். இதில் நீங்கள் களத்திலே சென்று நம் வேலை திட்டங்கள், குறிப்பாக நம்முடைய கட்சியின் புதிய உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் நம்முடைய கட்சி அட்டையை கொடுத்து, உறுப்பினர் அட்டையை கொடுத்து நீங்கள் பலப்படுத்த வேண்டும். இதை நீங்கள் வேகமாக இதை செய்ய வேண்டும். செய்ய முடியுமா? முடியுமா? நிச்சயமாக நம்மால் முடியாது எதுவும் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் களத்திலே இறங்குங்கள், நாம் வெற்றி பெறுவோம். எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டை பற்றி பேசினார்கள். இந்த மாநாடு இந்தியாவே திரும்பி வைக்கப்பட்ட மாநாடு. இந்த இந்தியாவே திரும்பி பார்த்த மாநாடு நம்ம மாநாடு. இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒரு சில கட்சிகள் பொறாமையிலே பார்த்தார்கள். திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பயத்திலே இந்த மாநாட்டை பார்த்தார்கள். திமுகவுக்கு இப்பொழுது பயம் வந்துவிட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவாகிவிட்டது. இந்த பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது. இந்த மாநாட்டிலே நான் பேசிய வார்த்தைகள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலம் எங்களை நம்ப வைத்து, மருத்துவர் ஐயா அவர்களை நம்ப வைத்து கடைசியிலே கழுத்தறுத்து விட்டார். நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார். 4 ஆண்டு காலமாக நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு நான் இடஒதுக்கீடு தருகிறேன், உள்ஒதுக்கீடு தருகிறேன், என்னை நம்புங்கள் என்று பலமுறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுடன், என்னுடன் அவரை சந்தித்த நேரத்திலே நேரடியாக சொல்லியிருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இருந்தோம், இவர்கள் எப்படியாவது கொடுத்து விடுவார்கள் என்று. நம்பி கழுத்தறுத்து விட்டார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள், எனக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு இன்று கொடுக்க முடியாது, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நான் உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு பொய்யை திருப்பி சொல்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், இதை 4 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியதுதானே? இப்பொழுது சொல்வதற்கு என்ன தேவை? 4 ஆண்டு காலமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.